அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆகாஷ் மிஷன். இந்த வீடியோவில் நம்ம காந்திஜியை பற்றிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அவரை பற்றிய மிக மிக முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் இந்த வீடியோவில் ஒரே பிடிஎஃபாக நம்ம இப்போ கம்பைல் பண்ணி பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி கீழே நம்ம டெலிகிராமோட லிங்க் ஆட் பண்ணியிருக்கோங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் இனி நம்ம அதிலெல்லாம் பார்க்க போகிறோங்க. தொடர்ந்து மெயின்ஸ்க்கான மெட்டீரியல் ப்ளஸ் ப்ரிலிம்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன் எல்லாம் நம்ம இனிமேல் அதில் ஷேர் பண்ண போகிறோங்க. ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டாக ஆகாஷ் மிஷன் சேனலுக்கு தாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே குரூப் 4 குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம குரூப் 2 மெயின்ஸுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோட பிடிஎஃப் கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலங்க. டெலிகிராம் சேனலில் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் குரூப் 2 புக்ஸுமே நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம தரப்போகிறோம். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலின் முதல் வருமானமாக பெற்ற ரூபாய் 30 தன்னுடைய கட்சிக்காரருக்கு எந்த கோர்ட்டில் திருப்பி கொடுத்தாங்க அப்படின்னா ஆன்சர் பாம்பே தாங்க. நெக்ஸ்ட் இதை அவர் ஃபஸ்ட்டு எங்கே வாதாடினார் அப்படின்னு சொல்லியும் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். பாம்பே தான். அவரோட ஃபஸ்ட்டு சேல்ரி என்னன்னு நம்மளுக்கு கேட்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 30 ரூபாய். ஸோ இனி வரப்போகிற எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். தென்னாப்பிரிக்காவில் காந்தியின் சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு யாருடைய படைப்பு உத்வேகத்தை கொடுத்தது? ஹென்றி டேவிட் தாரோவோட படைப்பு தான் அவருக்கு ரொம்ப உத்வேகத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லியோ டால்ஸ்டாயும் காந்திக்கு மிகவும் பிடிச்சவங்க தான். நம்ம ஆல்ரெடி 10th ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். பீனிக்ஸ் குடியிருப்பு 1905லையும் டால்ஸ்டாய் பண்ணை அப்படின்றது 1910லையும் காந்தி ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பெட்ரான் ரசல் அப்படின்றவர் யாருக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னா நேருக்கு தான் பிடிச்சவங்க. அது நம்ம எல்லாருக்கும் அது தெரிஞ்சது. நெக்ஸ்ட் பாருங்கள். காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல். ஆக்சுவலாக இது லாஸ்ட் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. அந்த குரூப் 4ல் காந்தியை பற்றிய மட்டுமே 3 கொஸ்டின் தமிழ் சார்ந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள், சிரவண விதுர்பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இது நம்ம 10th ஓல்டு தமிழில் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவிக்கா அவர்கள். இதுவுமே நம்மளுக்கு குரூப் 4ல் தான் கேட்டிருந்தாங்க. நல்லா பாருங்கள். காந்திய கருத்துக்களை பற்றி பாட்டு பாடியவர் நாமக்கல் கவிஞர். காந்தி தமிழகம் வந்த போதெல்லாம் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவிக்கா. ஸோ மேடை பேச்சின் தந்தை அப்படின்னாவே திருவிக்கா தான். ஸோ அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணி ஆன்சர் போடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள் தான். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு குரூப் 4க்கு சேர்ந்தது. அதுவும் தமிழ் சார்ந்த கொஸ்டின்ஸாக இது காந்தியடிகளை பற்றி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். கீழ்கண்டவர்களில் மகாத்மா காந்தியின் அரசியல் குருவாக கருதப்பட்டவர். நம்மளுக்கு இது நல்லா தெரியும், கோபாலகிருஷ்ண கோகலே. அப்போ காந்தியடிகளோட அரசியல் குரு யாருன்னு கேட்டால் கோபாலகிருஷ்ண கோகலே. நெக்ஸ்ட் பாருங்கள். எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் மகாத்மா காந்தி அதன் தலைவராக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக காந்தி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு காங்கிரஸ் மாநாடு பெல்காம் காங்கிரஸ் மாநாடு தாங்க. அந்த பெல்காம் காங்கிரஸ் மாநாட்டில் தான் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ பெல்காம் காங்கிரஸ் மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் குறித்து காந்தியடிகள் ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க. அதுதான் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் ஆங்கிலேயர் இருப்பது ஜப்பானை இந்தியா மீது படையெடுத்து வருமாறு அழைப்பது போன்றதாகும். அவர்கள் வாபஸ் பெற்று சென்றால் இந்த அழைப்பு தேவையற்று போகும் அப்படின்னு சொல்லி வெள்ளையனே வெளியேறு நிகழ்வின் போது காந்தியடிகள் இந்த கூற்றை சொல்லியிருப்பாங்க.
ஒரு பொதுக்கூட்டத்தில் வல்லபாய் பட்டேலை சர்தார் அப்படின்னு அழைத்தவர் யாருன்னா காந்தியடிகள் தான். ஸோ காந்தியடிகள் ஒரு பொதுக்கூட்டத்தில் வல்லபாய் பட்டேலை சர்தார் அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து அழைச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெற்ற பொழுது செய் அல்லது செத்துமடி அப்படின்னு ஒரு முக்கியமான முழக்கத்தை சொன்னவர் வந்து காந்தியடிகள் தான். இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்கள், தமிழ் கொஸ்டினை சார்ந்து வந்திருக்கும். இதெல்லாம் காந்தியடிகளோட மேற்கோள்களை கேட்டிருப்பாங்க. பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள் தான். இதெல்லாம் தமிழ் சார்ந்த கொஸ்டின்ஸ், அவரோட மேற்கோள்கள். வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம். காந்தி குறிப்பிட்ட இந்த பழமொழி மொழியை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இது ஆங்கில மொழி. ஆக்சுவலாக அடுத்த கொஸ்டின் நம்ம இந்த கூற்று யாருடையதுன்னு கேட்கலாம், காந்திஜியோடது. இது என்ன மொழின்னு கேட்டால் ஆங்கில மொழி. காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு ஏளனம் செய்தவர் வந்து சர்ச்சில். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே நம்மளுக்கு தமிழ் சார்ந்த கொஸ்டின்ஸ் தாங்க. சோவியத்து அறிஞர் டால்ஸ்டாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பி தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொன்னவர் காந்தியடிகள் தான். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின். நம்பிக்கை தான் வள்ளியம்மையின் ஆயுதம் அப்படின்னு சொன்னவங்க காந்தியடிகள் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியிருக்காங்க? இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற இதழில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ தில்லையாடி வள்ளியம்மன் தியாகத்தை பற்றி இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற இதழில் தான் எழுதியிருக்காங்க. தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும்னு காந்தியடிகள் குறிப்பிட்டாங்க? நம்மளுக்கு நல்லா தெரியும், தில்லையாடி வள்ளியம்மை தான். இது எல்லாமே தமிழ் சார்ந்த கொஸ்டின்ங்க. சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா அப்படின்னு காந்தி கேட்டபோது இல்லை இல்லை, மீண்டும் நான் சிறை செல்ல தயார் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா தில்லையாடி வள்ளியம்மை. காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க யார்? அஞ்சலை அம்மாள். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் அந்த கொஸ்டினுங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஒரே வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப் நம்மளுக்கு டெலிகிராம் சேனலில் இருக்குங்க. இனி நம்ம கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே பார்க்கலாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.